பொன்னாச்சு நிறைவு கருத்தாக உங்கள்கிட்ட வச்சுருங்க. படகோட்டியில் எம்ஜிஆர் ஒரு பாட்டு பாடுவார். அதாவது வந்து கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார், உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் அப்படின்னு. இன்றைக்கு வந்து சுமந்த் ராமன் மாதிரி வலதுசாரி ஆட்கள் வந்து என்ன சொல்றாங்க, அவரே எங்க வலதுசாரின்றீங்க? அவரு வலதுசாரி என்ன வலதுசாரி தானே. அதான் அந்த மாதிரி அவங்களுக்கெல்லாம் என்ன பிரச்சனை, ஒரு அடையாளத்தை நம்ம ஏன் கொடுக்கணும்? அவங்க சரி ஓகே, அவர் இடதுசாரியா இருக்கட்டும், அவர் இடதுசாரியா இருக்கட்டும், இல்ல அவர் உங்களுக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா இல்ல அவர் மறுக்கிறாரா? இவர்கள் சொன்ன குற்றச்சாட்டுக்கு சரி நீங்க பேச விடுங்க சார். நான் சொல்லிட்டேன், அவர் இப்ப உங்க இடதுசாரி, சரி நீங்க இடதுசாரியா இருங்க சார், நீங்க இடதுசாரி இருங்க, காமனா இருங்க, எல்லாத்தையும் பேசுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்ல. இல்ல இடதுசாரின்னு சொல்லாதீங்க சார், சரி இடதுசாரின்னு தயவு செய்து சொல்லாதீங்க. அவர் வலதுசாரியா இல்ல, அவர் வந்து எல்லா கருத்தையும் சொல்ற இடத்துல இருக்காரு. அதாவது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து பெரும்பாலான கிரவுண்ட் லெவல் மக்களால் விரும்பப்படக்கூடிய ஒரு கட்சி. இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் 20% வாக்களித்த தொண்டர்கள் மோடி வேண்டாம், எடப்பாடி இருந்தால் போதும், ரெட்டலை இருந்தால் போதும் தான் வாக்களிச்சிருக்கான். இன்றைக்கு அந்த தொண்டர்களை வந்து நாடாளுமன்றமும் சட்டமன்றம் வேற வேற இல்ல, வேறதான், அது வேறதான், இது வேற. நாடாளுமன்ற தேர்தலுக்கான அணுகுமுறை வேற, இப்ப சட்டமன்றத்துக்கு அணுகுமுறை வேறதான். ஆனா நீங்க வந்து அடகு வைக்கிறீங்களே, வேற என்ன இருக்கு? நீங்க கூட்டணி எப்படி அந்த கருத்தை வைக்கிறீங்க? கூட்டணி கட்சியோட தலைமை அவருக்கு ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க. நீங்க பேச விடுங்க, நீங்களும் குறுக்கிட்டே இருந்தேன்னு அர்த்தம். அதாவது கூட்டணி பிஜேபி கூட்டணி வைத்த எந்த ஆட்சியா இருந்தாலும் சரி, அது வந்து சிண்டேவா இருக்கட்டும், இல்ல நிதிஷ்குமாரா இருக்கட்டும், இல்ல வந்து அகாலிதளா இருக்கட்டும், எல்லா ஆட்சியையும் கூட்டணி வைத்து அவர்களை பப்பட்டு முதலமைச்சராக ஆக்கி அந்த பப்பட்டு முதலமைச்சர்களை கவிழ்த்த வரலாறு தான் இருக்கு. அதைத்தான் நம்ம சொல்றோம், அதுதான் நடக்க போகுது. அப்ப கூட்டணி ஆட்சி வைத்து பின் கொல்லைப்புற வழியாக இந்த நாக்பூர் ஆட்சியை கொண்டு வந்து தமிழகத்தில் திருப்பி சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு திரு எடப்பாடி அப்படியெல்லாம் வாய்ப்பு ஏற்படுத்தக்கூடாதுன்னு இன்னைக்கு உறுதியா இல்ல. தனித்த எடப்பாடி நினைக்கிற மாதிரி இல்ல, மக்கள் வாய்ப்பு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டாங்க. மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க போறது இல்ல. நீங்க என்னதான் பண்ணாலும் மக்கள் அந்த வாய்ப்பை கொடுக்க போறது இல்ல. என்னன்னா ஒட்டுமொத்தமா எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சியை, ஜெயலலிதா உருவாக்கிய கட்சியை இன்றைக்கு எம்ஜிஆரையும் கபலீகரம் செய்கிறார்கள், ஜெயலலிதாவும் கபலீகரம் செய்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கபலீகரம் செய்யக்கூடிய செயலை பிஜேபி செய்கிறது. அதற்கு தான் என்டிஏ கூட்டணி ஆட்சி என்று அவர் சொல்கிறார். இதை வந்து மறுத்து சொல்கிறார் எடப்பாடி. மறுத்து சொல்வது என்பது அதிமுக தொண்டர்களை ஏமாற்றுவதற்கு சமம். எனவே கொள்கை வேறு கூட்டணி வேறு என்று சொல்லக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை, கொள்கை இல்லாத கட்சியை மக்கள் குப்பையில் தூக்கி எறிவார்கள். அது உங்க கருத்து. மக்கள் கொள்கை இல்லைன்னா உனக்கு ஆட்சி கொடுக்கணும்.